இன்றைக்குரிய தியான வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். விழுந்து போன நிலையில் உள்ள மனிதன் தன் மனம் புதிதாவதன் மூலம் மறுரூபமடைய முடியும். இதன் மூலம் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அவனால் நிரூபிக்க முடியும். அவன் இதை எப்படி நிரூபிக்கிறான்? பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய மனம், ஆவி, இருதயம் மற்றும் குணாதிசயங்களை தன் வசப்படுத்துவதன் மூலமே இது சாத்தியமாகிறது. சந்தேகத்திற்குரிய குப்பையான கொள்கைகளும் நடைமுறைகளும் அகற்றப்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். தாளந்துகளையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் தன் குணாதிசயத்தை தானே வடிவமைக்கிறான். நமது பங்கை கவனமாக செய்வோம். ஆமென்.